அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். 5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள். துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷமாய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். ஏன் அது நமக்கு சந்தோஷம் என்றால், நான் ஆராதிக்கிற இயேசு, நான் விசுவாசிக்கிற இயேசு, அவர் மனிதன் அல்ல, தேவனுடைய குமாரன் என்பது உறுதியாக வெளிப்பட்டபடியினால் எனக்குள் சந்தோஷம். நான் உண்மையான தேவனை ஆராதிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் அவர் என்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் இத்தனை பெரிய தேவனுடைய பிள்ளையாகும் பாக்கியத்தை அவர் எனக்கு இந்த உயிர்த்தெழுதலினால் தருகிறபடியால், நிச்சயப்படுத்தினபடியால் நான் இந்த நாளிலே சந்தோஷப்படுகிறேன். சகோதரனே, நீங்கள் சந்தோஷப்படுவது நியாயமானதுதான். அவர் தேவ குமாரன் என்று இந்த உயிர்த்தெழுதல் எந்த சந்தேகமுமின்றி நிரூபித்து விட்டது. பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு காரியத்தை அவர்கள் நிரூபிக்க விரும்பினார்கள். அது என்னவென்றால், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அல்ல, இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரும் அல்ல. ஏனென்றால் அவர்கள் இயேசு ஓய்வு நாளில் அவர் வியாதியஸ்தரை குணமாக்கினார், அதற்கு புதிய விளக்கம் கொடுத்தார். ஆகவே இவர்கள் அவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் அல்ல என்று நிச்சயமாய் நம்பிக்கொண்டு, இவர் வஞ்சிக்கிறவர், எத்தன், இவர் கலகக்காரர் என்றெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி மக்களை திசை திருப்ப முயன்றார்கள். முடியவில்லை. இயேசு தன்னைத்தானே அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை கொடுக்கும் பொழுதும் சிலுவையிலும் அதே காரியத்தை சொல்லி இயேசுவை நிந்தித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா, நாங்கள் உன்னை விசுவாசிப்போம். இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும். அவரோடு அறையப்பட்ட கள்ளர்களும் சொன்னார்கள், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று. சாத்தான் அவனுக்கு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நம்புவதை உடைக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். வனாந்தரத்திலே சோதனையிலே அவன் சொன்னான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ கல்லை அப்பமாக்கு,
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உப்பரிக்கையிலே இருந்து கீழே குதி. தேவனுக்கு ஏற்காத காரியங்களை ஆலோசனையாக சொல்லி தன் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இவர் தேவகுமாரன் அல்ல என்று நிரூபிக்க சாத்தான் அவ்வளவு முயன்றான். பிரதான ஆசாரியரும் முயன்றார்கள். ஆனால் என்ன முடிவில் என்ன நடந்தது? இயேசு வெற்றி சிறந்தார். சிலுவையில் சாத்தானையும் ஆசாரியர்களையும் வென்று வெற்றி சிறந்தார். ஆசாரியர்களுக்கு பயம். எங்கே இவர் தான் சொன்னபடி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து விடுவாரோ? அப்படி ஆனால் நாம் செய்ததெல்லாம் வீணாயிருக்குமே, உலகமே அவன் பின்னாக சென்று விடுமே என்று பயந்து கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்தார்கள். சகோதரனே, மனிதன் தேவனை மேற்கொள்ள முடியுமா? கமாலியேல் சொன்னான். ஆலோசனை சங்கத்தில் பேதுருவை குறித்து ஒரு தர்க்கம் வந்த பொழுது அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாகத்தான் அவர்கள் போராடினார்கள். ஆனால் முற்றிலும் தோல்வி அடைந்தார்கள். என்ன நடந்தது? உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வல்லமையோடு எழுந்தபடியால் கல்லறையோ கல்லோ எல்லாம் இல்லை. உலகத்திலே தாவீதின் கல்லறை கூட இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறையோ காலியாக இருக்கிறது. மரித்து 3ஆம் நாளிலே அந்த கல்லறை காலியானது. எத்தனையோ பேர் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் அதை பார்த்திருக்கிறார்கள். சகோதரனே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தது. எத்தனையோ பேர்கள் எழும்பி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிப்பதற்காக ஆராய்ச்சி செய்தார்கள். ஆனால் கடைசியில் அவர்களே இயேசு தேவனுடைய குமாரன், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி சொல்லி எழுதினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்தேகப்பட்டிருக்கலாம். இயேசுவின் வழி நிச்சயமாய் பரலோகத்திற்கு என்னை கொண்டு செல்லுமா, அல்லது என் வழி பரலோகத்திற்கு கொண்டு செல்லுமா என்று நாம் நினைத்திருக்கலாம். நமக்கும் அதே எச்சரிப்பு. தேவனோடு போர் செய்யாதே. அவர் ஒரு வழியை சொல்லி இருந்தால் அந்த வழியிலேயே நட. அவர் சகலத்தையும் வென்றவர். இயற்கையை வென்றார், மரணத்தை வென்றார், சாத்தானை வென்றார், பாதாளத்தை வென்றார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை தான் உயிர் தெழுந்ததினால் சாத்தானிடத்திலிருந்து பறித்து கொண்டார். சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் தேவன் பறித்து கொண்டார். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே லேகியோன் என்பவன் இயேசுவண்டை வந்த பொழுது இயேசு அந்த அசுத்தாவிகளை போங்கள் என்று சொன்ன பொழுது அவைகள் ஒன்று கேட்டன, இந்த பன்றிகளுக்குள் போக எங்களுக்கு அனுமதி தாருங்கள். பிசாசுகள் ஆதி முதல் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தன.
அதனால் அவரிடத்தில், சாத்தானிடத்தில் கேட்கவில்லை, இயேசுவினிடத்தில் உத்தரவு கேட்கிறது. ஒரு பன்றிக்குள் போக வேண்டுமென்றாலும் அசுத்த ஆவிகளுக்கு தேவனுடைய அனுமதி அவசியம். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு சாத்தானின் சகல அதிகாரங்களையும் அவர் பறித்து கொண்டபடியினால் அவருடைய பிள்ளையாகிய உன்மேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் உன்னை தொட வேண்டும் என்றாலும் பிதாவின் அனுமதி அவனுக்கு வேண்டும். சகோதரனே, அதனால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அல்லேலுயா என்று பாடி ஆர்ப்பரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் ஒரு அற்புதமான ஒன்று. பாருங்கள், லாசருவை எழுப்பினார், எவிருவின் மகளை எழுப்பினார், நாயின் ஊர் விதவையின் மகனை எழுப்பினார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற இங்கிலாந்தைச் சேர்ந்த விசுவாச வீரன் 23 பேர்களை உயிரோடே எழுப்பினார். இதற்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பூமியிலே உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் மறுபடியும் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கோ அப்படி கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் நியாயம் தீர்க்கத்தான் வருவார். அவரோ இனி பிலாத்துவினாலோ ஆலோசனை சங்கத்தாலோ இனிமேல் அவரை நியாயம் விசாரிக்க முடியாது. உயிர்த்தெழுதல் அந்த வல்லமையை இயேசுவுக்கு கொடுத்தது. அதனால்தான் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவர் சீஷர்களை கைவிட்டு பரலோகத்திற்கு போகவில்லை. 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தன் சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார், திடப்படுத்தினார், போதித்தார். எம்மாவூர் சீஷர்களுக்கு வேத வசனங்களை போதித்தார். தோமாவுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். பேதுருவுக்கு அவன் தண்ணீரை போல் தளம்பி திடமற்றவனாக இருந்த அவனை திடப்படுத்தினார். சீமோனாக இருந்த அவனை பேதுருவாக மாற்றினார். 40 நாட்கள் அவர் இருந்தார். சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிட வேண்டும் என்று அவருடைய சரீரத்தை மட்டும் வாஞ்சித்த அந்த மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டு, நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை நீ ஏன் இந்த சுகந்த வர்க்கமிட வந்தாய்? என்னை விசுவாசிக்கவில்லையா? நான் 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்று சொன்னதை விசுவாசிக்கவில்லையா என்று அவளுடைய விசுவாசத்தை திருத்தினார். He corrected her faith. ஆகையால் சகோதரனே, உம்முடைய குறைவான விசுவாசத்தையும் அவர் சீர்படுத்தி உம்மையும் கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று நினையாதேயும்,
உமக்குள் வாசம் பண்ணுகிறார். தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்திற்குள்ளும் இயேசு வாசம் பண்ணுகிறார். அவர் உமக்குள் வாசம் பண்ணுவதினால் உம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயும் பாவ மன்னிப்பை பெற்றதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கும். சோதனைகளை ஜெயிக்க அவர் உம்மை பலப்படுத்துவார். சகோதரனே, அவர் உயிர்த்தெழுந்ததினால் உமக்குள் அவர் வாசமாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சர்வ உலகங்களையும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கினவர். நட்சத்திர மண்டலங்களை கோடி கோடியான நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்து அவைகள் ஒவ்வொன்றிற்கும் பாதையை நியமித்த அத்தனை ஞானமும் வல்லமையும் உள்ள தேவன் உமக்குள் இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் நீங்கள் யார்? உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிள்ளைகள், வல்லமையுள்ள இயேசுவின் பிள்ளைகள். அந்த வல்லமை எனக்குள்ளும் இருக்கிறது. நான் பிள்ளையானால் என் பிதாவின் சகலமும் எனக்கு சுதந்திரம். ஆகவே சகோதரனே, இந்த நாளிலும் அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நீ ஒரு பொறுப்பையும் உனக்கு வைத்திருக்கிறார். மத்தேயு 28:19 அவர் ஒரு பொறுப்பை உமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். What a great promise, a great commandment and a great promise. நீ எங்கே போனால் நான் உன்னோடு இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் நீர் ஈடுபடும். எங்கும் போக வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாவ அறிக்கை செய்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாகி தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணும்படி இருதயத்தை திறந்து கொடுங்கள். வீட்டையும் திறந்து கொடுங்கள். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வீட்டில் கட்டப்படும். ஒரு நாளில் இந்த குடும்பம் அப்படியே பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பூமியில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். சகோதரனே, இன்றைக்கு நீர் உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த இந்த ஒரு கட்டளையை கடைப்பிடிப்பீர் என்றால் உலகம் எவ்வளவு மாறி இருக்கும். உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். அதின் மேல் அவர் பிரியமாயிருப்பார். உங்களையும் பரலோகத்திலே அவர் கட்டுவார். உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு பின்னதாக அவர்கள் பரலோக வாசிகளாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா! உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். ஜெபிக்கலாமா? உயிர்த்தெழுந்த இயேசுவே, நீர் தேவகுமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் பாவங்களை சிலுவையில் சுமந்தீர் என்று விசுவாசித்து எங்கள் பாவங்களை உம்மிடத்தில் அறிக்கை செய்து
விடுதலை பெறுகிறோம். நேர் சாத்தானை சிலுவையில் ஜெயித்தீர் என்று நாங்கள் விசுவாசித்து நாங்களும் சாத்தானை ஜெயிக்க உம்மிடத்தில் வல்லமையை கேட்கிறோம். எங்களுக்கும் அந்த வல்லமையை தாரும். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். நீர் எங்கள் குடும்பத்தை கட்டி பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.